மகாராஷ்டிர சட்டசபையின் ஆயுட்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையிலும் அடுத்த முதல்வரை தேர்ந்தெடுப்பதில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடையே குழப்பம் நீடிக்கிறது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, ஏக்நாத் ஷிண்டேயின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அடங்கிய மகாயுதி கூட்டணி அமோக வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது. இதனைத் தொடர்ந்து தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். அப்போது துணை முதல்வர்களான தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அஜித் பவார் உடனிருந்தனர். மகாராஷ்டிர சட்டசபையின் ஆயுட்காலம் இன்றுடன் முடிவடைவதால் அடுத்த அரசாங்கம் உடனடியாக பதவியேற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி 132 இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருப்பதால் அக்கட்சியைச் சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸே முதல்வராக வேண்டுமென பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் பதவியில் தொடர விரும்புவதாக கூறப்படுகிறது. பீகாரில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளத்திற்கு முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்தது போல் மகாராஷ்டிராவிலும் செய்ய வேண்டுமென ஏக்நாத் ஷிண்டே விரும்புவதாகவும், அதுவே முதல்வரை அறிவிப்பதற்கான தாமதத்திற்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவின் மூத்த தலைவர் சஞ்சய் ஷிர்ஷாத் நாளை காலைக்குள் இந்த விவகாரத்தில் தீர்வு எட்டப்படும் என கூறியுள்ளார். மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் எப்போது அறிவிக்கப்படுவார்? இந்த விவகாரம் மகாயுதி கூட்டணியின் பிளவுக்கு வழி வகுக்குமா என்ற கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து கணபதி சுப்பிரமணியம்.